பிச்சாவரம். இங்க போட்டிங் ஸ்பெஷல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, இங்க வளரக்கூடிய இந்த மர வகைய பத்தியது. இந்த மர வகை பார்த்தீங்கன்னா, வேர் ஊன்றி வளரக்கூடிய ஒரு மர வகைய சேர்ந்தது. இது சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. இங்க மட்டும் தான் இந்த மர வகைய வந்து காண முடியுமாம். வேற எங்கேயுமே இருக்காதுங்களாம். அதேமாரி இதோடைய விழுதுகள் பார்த்தீங்கன்னா, நல்ல கிளை மாரி ஒவ்வொன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, பட் ஈஸியா ஃப்ளெக்சிபிளா உடையிற மாரி தன்மையோட இருக்குது. இதோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய வேர் மாரி நெறைய இருக்கு. பட் இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த விதைகள கொண்டு போயோ, இல்ல செடிய வேரோடையோ எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா வளரவே வளராதுங்களாம். இத வந்து அந்த படகு ஓட்டுறவங்கலேருந்து பயணிக்கிறவங்க வரைக்கும் நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். பட் வேற எங்கேயுமே இது வளராதுங்களாம். அதே மாரி இந்த வகையான ஸ்பெஷல் ட்ரீஸ்னால தான் சுனாமி வந்தபோது கடலூர்ல அவ்ளோ பாதிப்பு இருந்தும், பிச்சாவரத்தில பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லையாம். அதுக்கு முக்கியமே இந்த வகையான மரங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆழம் கம்மி தான். அதனால பயணிக்கிறது ரொம்பவே சேஃபு. பட் ஆனா இறங்கி நடக்க முடியாது. ஏன்னா சேர் பகுதியா இருக்குன்றதுனால இறங்குறது சேஃப் கிடையாது.